friends, welcome to mini kitchen. நாம இன்னைக்கு செய்ய போறது சுவையான ஒரு வெஜிடபிள் சூப். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லா காய்களும் எடுத்துக்கணும். என்ன காய் இருக்குதோ அந்த காய் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், வெங்காயம் எல்லாம் சின்ன சின்னதா நறுக்கிக்கணும். கொத்தமல்லி ஒரு பிடி எடுத்துக்கோங்க. இதுல அயன் சத்து அதிகம். சோளம் வேக வச்சு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணி வேக வச்சு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. முதல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் 4 கிளாஸ் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம கட் செஞ்சு வச்சுருக்க எல்லா காயும் அதில் போட்டுக்கணும். எல்லாத்தையும் அரை பதத்துக்கு வேக வச்சுங்க. ரொம்ப மழமழான்ட்டு வேக வச்சிடக்கூடாது. காயை ஆஃப் பாயில் இருந்தால் போதும். முதலே வேக வச்சுட்டோம். நம்ம காய் மட்டும்தான் இப்போ இதில் வேகணும். வெங்காயமும் சேர்த்துங்க, சோளமும் சேர்த்துங்க. பாதி தான் சோளம் சேர்த்துக்கணும், பாதி சோளத்தை தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க. இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்குங்க. அதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே காய் 50% வெந்த உடனே நம்ம கார்ன்ஃப்ளவரை 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கலந்துட்டு அதில் ஊற்றிடணும். அப்போ தான் திக்னஸ் வருங்க. நம்ம இப்போ பாதி கார்ன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இதுலேயே சேர்த்துருங்க. நல்ல டேஸ்ட் வரும். இப்போ நல்லா அப்படியே கொதிக்க கொதிக்க திக்னஸ் வருது பாருங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். வேணா மேகி மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துருக்கிறது மேகி மசாலா சேர்த்துருக்கேங்க. எதுனா ஒன்று தான், ஆப்ஷன். நல்ல சூப் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. பாருங்க, திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம சாப்பிடும்போது நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம இது கொதிக்கும் போதே நம்ம 1/2 ஸ்பூனு நெய் ஊற்றி அதில் ஒரு கரண்டிலையோ ஒரு கடாயிலையோ 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதுலேயே தாளிச்சிக்கணும். பட்டை 1, லவங்கம் 1, பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பீஸு, ஸ்டார் பூ 1. எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சு இது பொரிஞ்ச உடனே நம்ம இதை எடுத்து சூப்பில் போட்டுக்குங்க. சூப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும். இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரணுங்க. ஒரு கொதி வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியும் அதோடைய சேர்த்துருங்க. எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்குதோ அதை எடுத்து உடனடியாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பை. வெஜிடபிள் சூப் இப்போ தயார். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க.